மாப்ள மாமா மாப்ள வாங்க மாமா. உட்காருங்க மாப்ள உட்காருங்க. என்ன மாப்ள மகளை பத்தின கவலையில இருக்கீங்களா? எல்லாத்தையும் அப்பா சொன்னாரு. கவலைப்படாதீங்க மாப்ள, குழந்தைக்கு எதுவும் ஆகிடாது. உங்களை பார்க்கணும்னு ஆட்டோவுல தன்னந்தனியா வந்த பொண்ணாச்சே, எவ்வளவு துருதுருன்னு இருப்பா, குழந்தைத்தனமா பேசுவா. ஏதோ கஷ்ட காலம் மாப்ள, எல்லாம் சரியாயிடும் மாப்ள. விடுறி, ஏதோ ஆயிடுத்து. இப்ப குழந்தை நன்னா இருக்காளோ இல்லையோ, அப்புறம் என்ன? நீ ஏன் அதையே நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? எல்லாம் சரியா போயிடுமா? ஆமா, டாக்டர் என்ன சொல்லி அனுப்புனார்? என்னையும் ராதாவையும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் பார்க்க சொன்னாங்க. அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு எங்க 2 பேருக்கும் அட்வைஸ் பண்ணாரு. என்ன சொன்னார் மாப்ள? என்ன சொல்லுவாரு? உங்க 2 பேருக்கும் உங்க குழந்தை தான் முக்கியம். அவளோட ஹெல்த், அவளோட ஃபியூச்சர் முக்கியம்னு நீங்க நினைச்சீங்கன்னா குழந்தைக்காகவாவது 2 பேரும் சேர்ந்து வாழ பாருங்க. முடியலனா அட்லீஸ்ட் சேர்ந்து வாழற மாதிரி நடிக்கவாவது செய்யுங்கன்னு சொன்னாரு. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இனிமே நடிக்கிறதுக்கு என்ன மாப்ள இருக்கு? உங்க பொண்ணுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுதானே ஒரே வழி. அது எப்படி மாமி முடியும்? அவ்வளவு சுலபத்துல எல்லாத்தையும் மறந்துட முடியுமா என்ன? நான் என்ன மனுஷியா இல்ல மரக்கட்டையா? நீ இப்படியே பேசின்னு இருந்தா உன் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. உன் ஆம்பளை எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு நீ அப்பவே தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு விடுதலை பத்திரத்துல கழுத்து போட்டுட்டு அவரையும் தலை முழுகிட்டு இனிமே நோக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தானே குழந்தையண்ட சொல்லியிருக்க வேண்டியதானே? அவளுக்கு அவ அப்பா மேல பாசம் வந்திருக்காதோன்னு நாளைக்கு குழந்தையோட நல்லது கெட்டதுக்கு அவ அப்பா வந்து நிக்கணும்னு அவரை விடாம பிடிச்சுட்டு இருந்தது நீதானம்மா. இப்போ டாக்டர் என்ன சொல்றார்? குழந்தைக்காக 2 பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிச்சுட்டு போக வேண்டியதானே? பேருக்கு புருஷன் உறவு வேணும், ஆனா அந்த மனுஷன் வேணாம். பொண்ணுக்கு அப்பாங்கிற உறவு வேணும், ஆனா அவர் பொண்ணுங்கிற உறவு கொண்டாடின்னு பொண்ணண்ட வந்துடப்படாது. இது என்னடியமா நியாயம்? மாமா, நீங்க 1000 சொல்லுங்க, என்னால கூட இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் அவளுக்கு பண்ணின துரோகத்தை எதை கொண்டு நியாயப்படுத்திட்டு மகளை காரணம் காட்டி நான் அவளை நெருங்கிறதுக்கும் விரும்பல. அவளோட தவிப்பு என்னன்னு என்னால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, எந்த காலத்திலையும் அவளுக்கு தர்ம சங்கடத்தை கொடுக்க மாட்டேன்னு. அன்னைக்கு நிலைமையில நீங்க ஏதோ சத்தியம் பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு உங்க குழந்தைக்காக நினைச்சு பாருங்க மாப்ள. சரி மாப்ள, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம். டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழற மாதிரி நடிக்கவே செய்யுங்க. அதானே, குழந்தை முன்னாடியாவது 2 பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிங்களேம்மா. நன்னா யோசிம்மா, ஆனா நல்ல முடிவா எடு. அதானே, குழந்தை முன்னாடியாவது 2 பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிங்களேம்மா. நிதானமா யோசிமா, ஆனா நல்ல முடிவா எடு. சரி மாப்ள, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ வேண்டாம். டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழற மாதிரி நடிக்கவே செய்யுங்க.
உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு அம்மன் கோயில் கிட்ட உன்னால வர முடியுமா? ப்ளீஸ். ஹலோ ராதா. வரேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். உனக்காக நான் கோயில்ல வெயிட் பண்றேன். வச்சிடுறேன். அப்பா, அப்பா, சித்தி, சித்தி. என்னப்பா காலையில எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டா எங்கேயாவது வெளியில போறியா? ஆமாப்பா, ராதாவை பார்க்க போறேன். நிஜமாவா சொல்ற? ஆமாப்பா. நைட் ராதாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு காலையில கோயிலுக்கு வர சொன்னேன். ஆமா, ராதா கிட்ட என்ன பேச போற? வேற என்ன, டாக்டர் சொன்னபடிதான் நம்ம குழந்தைக்காகவாது நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு கேட்க போறேன். அது என்ன குழந்தைக்காக? உங்களுக்காக தான் நீங்க சேர்ந்து வாழணும். இவ ஒருத்தி அவசர கொடுக்க. இப்ப போய் இவன் என் கூட வந்து வாழு அப்படின்னு சொன்னா ராதா சரின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருவாளா? இப்ப இருக்கிற நிலைமையில குழந்தைக்காகன்னு ஒரு சாக்க சொல்லிதான் ராதாவை நம்ம கூப்பிட முடியும். அதுக்கு சம்மதிச்சு ராதா வந்தா அதுவே பெரிய விஷயம். விசு மாறிட்டான். அவனுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு ராதாவும் கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவா. விசு, நீ நல்ல முடிவு தான் எடுத்திருக்க. ராதாவை போய் பார்த்து அவகிட்ட நல்ல சகஜமா பேசி அவளுடைய சம்மதத்தை வாங்கி முடிஞ்சா இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரிப்பா. விசு, ஒண்ணு ராதாவும் பேத்தி இங்க வரணும், இல்ல அவங்க இங்க வராங்கங்கிற சம்மத்தோட நீ இங்க வரணும். இந்த சந்தோஷத்தை கொண்டாட நான் இப்பவே போய் பால் பாயசம் பண்ண போறேன். சரி. அம்மா, என்னம்மா வெறும் பால் பாயசம் மட்டும் தானா? டேய், ராதா வரட்டும்டா, விருந்தே வைக்கிறேன். என்ன முருகா, ஆட்டோ வந்துருச்சா? வந்துருச்சு சார். சரிப்பா. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. வரேன் சித்தி. சரிப்பா. சார், நானும் உங்க கூட துணைக்கு வரட்டுமா? எதுக்குப்பா? நான் ராதாவை தானே பார்க்க போறேன். ஆமா முருகா, விசு தனியாவே போயிட்டு வரட்டும். விசு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து இருக்கு. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்க. சரிப்பா, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வரேன். சரிப்பா. வரேன் சித்தி. வா. வரேன் முருகா. சரி, போலாம்.
இந்தாங்க. सदमानं भवति शतायुत् पुरुषः सदेन्द्रियायुक्षेभेन्द्रिये प्रतिष्ठति வாங்கோ யார் பேருக்கு அர்ச்சனை ஸ்வேதா. ஸ்வேதா நாமதேயஸ்ய கும்பராசியாம் ஜாதஸ்ய சர்விஷ்டா நட்சத்திராணாம் ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் தேவ்யே நமः ஓம் துர்காயே நமः ஓம் திரிபுவனேஸ்வர்யை நமः ஓம் யசோதா ராதா இங்க வரணும், என் விருப்பத்தை ஏத்துக்கணும். धारण्ये नमः कर्पूरनिराञ्जनं समर्पयामि दीर्घायुष्मान् भव सर्वाभिष्टसिद्धिरस्तु सकलैश्वर्याभिवृद्धिरस्तु मनोरञ्जिताबलसिद्धिरस्तु யார் பேருக்கும் அர்ச்சனை ஸ்வேதா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் स्वेधा नामधेयस्य कुम्भरास्यां जातस्य सर्विष्ठा नक्षत्राणाम् आयुर् आरोग्यैश्वर्या कर्पूरनिराञ्जनं समर्पयामि सदमानं भवति शतायुत्पुरुषः सदेन्द्रियायुक्षेवेन्द्रिये प्रतिष्ठति दीर्घसुमङ्गली भव सर्वाभिष्टसिद्धिरस्तु ராதா,
தேங்க்ஸ் ராதா. உன்னை காணலைன்னு உடனே எங்க நீ வராம இருந்துருவியோன்னு நினைச்சேன். ஆனா நீ வந்துட்ட. ராதா, நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு நம்ம பொண்ணு விஷயத்தை தவிர. நேத்து சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் சொன்னதை பத்தி யோசிச்சு பார்த்தேன். மறுபடியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழறத பத்தி நினைச்சு பார்க்கிற ரைட்ஸ் கூட எனக்கு கிடையாது. ஆனா டாக்டர் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஏன் சேர்ந்து வாழற மாதிரி நடிக்க கூடாதுன்னு தோணுச்சு. உனக்கும் சரி எனக்கும் சரி நம்ம பொண்ணோட எதிர்காலம் தானே எல்லாமே. அதான் நம்ம பிரிஞ்சிருக்கிறதுனாலயோ இல்ல ஸ்வேதாவை உன்கிட்ட இருந்து நான் பிரிச்சிடுவேன்னு நீ பயந்து அவளை கஷ்டப்படுத்துறதுனாலயோ நம்ம பொண்ணு பாதிக்கப்பட்டா அந்த பிரச்சனைக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறது தானே புத்திசாலித்தனம். இத பாரு ராதா, நான் உயிர் பொழைச்சதுக்கே உன்னோட புண்ணியம் தான் காரணம்னு அப்பா, சித்தி, முருகன் எல்லாருமே என் காதுபடவே பேசிக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. அப்படி இருக்கும்போது ஸ்வேதாவை உன்கிட்ட இருந்து பிரிக்கிற பாவத்தை நான் பண்ணவே மாட்டேன். அப்படி ஒரு நினைப்பு என் மனசுல உதிச்சாலே இந்த ஜென்மத்துல எனக்கு விமோச்சனமே கிடைக்காது ராதா. நான் பழைய விசு இல்ல ராதா, நிறைய பட்டுட்டேன். இனி எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க என் மனசுல தெம்பில்ல ராதா. இப்ப என் ஒரே நினைப்பெல்லாம் ஸ்வேதாவை பத்தி மட்டும்தான். அவளோட எதிர்காலம், அவளோட ஹெல்த் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான். சாமி சன்னிதானத்துல வச்சு சொல்றேன் ராதா, என்னை பத்தி உனக்கு எந்த பயமும் வேண்டாம். நான் ஏற்கனவே இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் ராதா. என்னால உனக்கு எந்த சங்கடமும் வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன். அதையேதான் இப்பவும் சொல்றேன். நம்ம பொண்ணு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் ராதா, நீ என்ன நம்பணும். ரகு, வைஜெயந்தி ஒரு பக்கம், முருகன் ஒரு பக்கம்னு வீம்பு பண்ணிட்டு இருக்காங்க. நாம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம்னு சொன்னா அவங்களோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், நம்ம பொண்ணு சந்தோஷமா இருப்பா. பிளீஸ் ராதா, அதனால நம்ம பொண்ணுக்காக, ரகு, வைஜெயந்திக்காக, முருகனுக்காக டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழற மாதிரி நடிக்கலாமே. உங்ககிட்ட இருந்து நல்ல பதிலை எதிர்பார்க்கிறேன் ராதா. ராதா, பிளீஸ் நல்லா யோசிச்சுட்டு நல்ல முடிவா சொல்லு. ராதா, ராதா, ராதா.